نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى சதகல்லாஹுல் அதீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அகிலத்திற்கு வழங்கிய சன்மார்க்கமான இஸ்லாம் மனிதர்களிடையே சமத்துவத்தை சகோதரத்துவத்தை போதிக்கிற ஒரு அரும் மார்க்கம் இஸ்லாமாகும். உலகத்தில் மானுரராய் பிறந்த யாரும் அவரவர்கள் விரும்பிய கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய அமைப்பை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். வலவ் ஷாஅ ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரே சமுதாயமாய் ஆக்கியிருக்க முடியும். இந்த உலகத்தில் பல்வேறு சமுதாயங்கள், பல்வேறு கொள்கை கோட்பாடுகள், பல்வேறு சமயங்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவைகளை பின்பற்றி வாடுகிறார்கள். அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. எனக்கு பிடித்த மதத்தை நான் பின்பற்றி வாழ்வேன், எனக்கு பிடித்த கொள்கை கோட்பாட்டை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வேன். இது இஸ்லாமிய சட்டமும் அல்ல, செக்யூலரிசத்தை மூலமாக கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமும் அதுதான். இந்த நாட்டில் விரும்பியவர்கள் விரும்பிய கொள்கை கோட்பாடை ஏற்று அவர்கள் விரும்பிய சமயத்தை பின்பற்றி வாழலாம். அதற்கான அனுமதியை, அதற்கான சட்ட அங்கீகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டமும் வழங்கியிருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் அவரவர்கள் சார்ந்திருக்கிற சமயம் பெரிது, உயர்ந்தது. அந்த கருத்தில் எந்தவிதமான பிணக்கும் இல்லை, முரணும் இல்லை. நான் சார்ந்திருக்கிற என்னுடைய சமயம் சிறந்தது என்றுதான் நான் சொல்லுவேன், வாதிடுவேன், அதிலே உறுதியாக இருப்பேன். ஆனால் பிரச்சனை எங்கு தெரியுமா? நான் சார்ந்திருக்கிற சமயத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கில் அடுத்த சமயத்தின் மீது நான் அவதூறு பரப்புவது தவறு. அடுத்த சமயத்தின் மீது குறை சொல்லும் நோக்கில் விரல் நீட்டி சுட்டுவது தவறு. விரும்பியவற்றை பின்பற்றலாம், அதற்காக அடுத்தவர்களை சாடக்கூடாது. அடுத்தவர்களின் மீது மோதல் போங்கை, பகைமை பாராட்டுவதை கொண்டிருக்க கூடாது என்பதுதான் அமைதியான வாழ்க்கைக்கு அல்லது அமைதியான நாட்டிற்கு அது அழகு. நம்முடைய நாம் சார்ந்திருக்கிற சமயத்திற்கு எதிர் சமயமாக இருந்தாலும், வேறு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடும் நீதத்தோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் இங்கே சொல்லுவது பொருத்தமானது. வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற விரோதம், அவர்களிடத்தில் நீங்கள் நீதம் செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம், நீங்கள் காரணமாகிவிட வேண்டாம். எனக்கு ஒரு கூட்டத்தாரை பிடிக்கவில்லை, ஆனால் நீதம் என்று வருகிற போது அவர்களுக்கும் நான் சரியான நீதமானவனாக, நியாயம் நேர்மை உடையவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு உன் மதம் பிடிக்காது எனவே அந்த மதத்தை சார்ந்த அத்தனை பேரையும் எனக்கு பிடிக்காது என்கிற போங்கு மனித குலத்தில் அது வன்மம் நிறைந்தது, விஷமத்தனமானது. சொல்ல போனால் அதுதான் உண்மையான பயங்கரவாதம். எனது ரப்பு என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு எனது அல்லாஹ் என்று நான் சொல்லுவதால் ஒருவன் என்னை குறை காணக்கூடாது. உனக்கு உன் சமயம், உன் கடவுள், உன் கொள்கை, உன் வேதம், உன் கோட்பாடு, அதுபோல் எனக்கு என் இறைவன், என் ரப்பு, என் அல்லாஹ், எனது குர்ஆன், எனது தலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதிலே குறுக்கீடு செய்வது கூடாது.
திருக்குறானில் ஒரு வரலாறு வருகிறது. சர்வாதிகார மன்னன் ஃபிரௌன் நிரபராதியான ஒரு மனிதரை கொல்ல முயற்சிக்கிறான். ஊரில தட்டி கேட்க வருகிற ஒரு நியாயவான் கேட்கிறார் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை குரானில இருக்கிறது. அத்தகுதுலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு என் ரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லுவதற்காக நீங்கள் ஒரு மனிதனை கொல்வீர்களா? இந்த கேள்வி வரலாற்று காலத்தில் அன்று முதல் இன்றைக்கு வரையும் நிலைத்திருக்கிறது. இன்றைய இந்தியாவிலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி அது. என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவதனால் என்னை நீங்கள் அடிப்பீர்களா, கொல்வீர்களா, தாக்குவீர்களா, வன்மம் செலுத்துவீர்களா, ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வீர்களா? நான் செய்த தவறு என்ன? என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலும் இந்த வார்த்தை ஒரு கட்டத்தில் எதிரொலித்தது. ஆம், உக்பா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய விரோதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி நெறித்து அவர்களை கொல்ல முற்பட்ட போது ஹதரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அத்தகுதுலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவதற்காக நீங்கள் ஒருவரை கொல்வீர்களா என்று கேட்டார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயும் அந்த சூழல் நிலவுகிறது. திரும்பிய திசையெல்லாம் பல்வேறு கோணங்களில் என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிற காரணத்தாலேயே சிறுபான்மை சமுதாயம் பல இடங்களில் வஞ்சிக்கப்படுகிறது, ஒருதலை பட்சமாக நடத்தப்படுகிறது, கும்பல் தாக்குதலுக்கு ஆளாகிறது, சட்ட ரீதியாக கூட போராடி வெல்ல முடியாத ஒரு அபாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயும் ஏற்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, முஸ்லிம்கள், இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள், வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, குடியேற்றமானவர்கள் அல்ல, பரம்பரையா இந்திய மண்ணிலே வந்தவர்கள். எங்களிடத்தில பீடித்திருந்த தீண்டாமையை அகற்றுவதற்கு ஒரு மார்க்கம் வந்த போது, ஒரு கொள்கை வந்த போது, அது அழகிய இஸ்லாம் என்கிற கொள்கையாக இருந்த போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் என்று நீண்ட நெடுங்காலமாக பரம்பரையாக இந்தியாவிலே வாழுபவர்கள் இந்தியாவிலே இருக்கிற முஸ்லிம்கள். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் 1947க்கு பின் 2 நாடாக பிரிந்து பாகிஸ்தான் தனி நாடு கோரி பிரிந்த நேரத்திலேயும் கூட இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்கள் போகவில்லை என்பதல்ல, போகக்கூடாது என்கிற உறுதியான முடிவிலே இருந்தோம். காரணம், நம்முடைய பாரம்பரியம் இந்தியா, பரம்பரை மண் இந்தியா. வடக்கே அல்லாமா ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் நாடு முழுவதும் இதை ஒரு தஹ்ரீக், ஒரு இயக்கமாக முன்னெடுத்தார்கள். நாட்டினுடைய எல்லா பள்ளிவாசல்களினுடைய வெள்ளிக்கிழமை தொழுகைகளின் போது சிறப்பு பிரார்த்தனைகளில், சிறப்பு சொற்பொழிவுகளில் பேசப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? பிரிவினையின் போது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது, இந்திய முஸ்லிம்களே ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு போகாதீர்கள். போகக்கூடாது என்பதல்ல, போகவும் மாட்டோம். போக்க வேண்டும் என்று நினைத்தவனை போக்க வைப்போமே தவிர நாங்கள் போக மாட்டோம். இந்தியாவினுடைய பூர்வ குடிமக்கள் முஸ்லிம்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களுக்கு எதிராய் கருத்தியல் போராட்டம், வன்மத்தை கக்குகிற விஷமத்தனமான தாக்குதல்கள் சமீப காலங்களில் அதிகரித்திருக்கிறது. இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் என்ன தவறு செய்தார்கள்? வேற்று நாட்டிலே இருந்து வந்தவர்கள் அல்ல இவர்கள். படையெடுத்து இந்த நாட்டை அபகரிக்க வந்தவர்கள் அல்ல. சொல்ல போனால் படையெடுத்து வந்தவனோடெல்லாம் பாகிஸ்தான் உட்பட பல பேரோடு போர் நிகழ்த்தியது இந்தியாவினுடைய முஸ்லிம்கள். ஆனால் தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறார்கள். சுதந்திரம் பெற்ற காலத்திலே இருந்து இந்த விஷயம் நீடிக்கிறது. எதையாவது ஒரு பயங்கரவாத செயலை செய்து இந்தியாவிலே இருக்கிற முஸ்லிம்கள் மீது பழியை போடுவது. ஒரு தேசத்தந்தையை இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் எண்ணப்படுகிற சில நாட்களிலேயே அவரை கொன்று முடித்த போது, கொன்றவன் கோட்சே என்கிற இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதி, இந்தியாவினுடைய தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடூரன் அவன் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு காந்தியை கொலை செய்ததில் இருந்து துவங்குகிறது ஒரு மதத்தின் மீதான இங்க இருக்கிற சில பேருக்கான வன்மம். அந்த வன்மம் தொடர்கதையாக இருக்கிறது. இந்த வாரத்தில் பார்க்கிறோமே, ஓடுகிற பிளைட்டில் நின்று கொண்டு தன்னை முஸ்லிம் போல காட்டிக் கொண்ட ஒருவன், கடைசி விசாரணையில் தெரிய வருகிறது அவன் அபய் தேவதாஸ் என்பவன் அவனுக்கு பெயர். ஆனால் என்ன சொல்லுகிறான்? நான் பாம்பு வைக்க போகிறேன், பிளைட்டில் இருக்கிற எல்லாரும் கொல்லப்படுவீர்கள், உங்களை எல்லாம் கொல்ல போகிறேன், டெத் டு அமெரிக்கா,
டெத் டு ட்ரம்ப், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுதான் அவன் பேசிய வாசனங்கள். டெத் டு அமெரிக்கா, சாவு அமெரிக்காவுக்கு, ட்ரம்புக்கு சாவு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நான் பாம் வைக்க போகிறேன். கோட்சே குத்திய இஸ்மாயில் என்கிற அந்த பெயருக்கும் அபய் தேவதாஸ் போட்ட அல்லாஹு அக்பருக்கும் சுமார் 80 ஆண்டு காலத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. 75 வருடங்களுக்கு மேலாக இந்த மண்ணில் ஒரு கூட்டம் பயங்கரவாத செயல்களிலே ஈடுபட்டு அந்த பயங்கரவாதத்தை முஸ்லிம்கள் மீது திருப்புவதை தொடர் தொழிலாக கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஏறத்தாழ நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் இப்படித்தான். சங்கிகளை உங்களைத்தான் கேட்கிறோம், இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் உங்கள் வீட்டின் மீது, உங்கள் கடையின் மீது நீங்களே பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு முஸ்லிம்கள் மீது பழியை போடுவீர்கள்? அம்பலமாகி காரி துப்புகிற அளவுக்கு அந்த நாடகம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அவனே அவன் வீட்டின் மீது குண்டு வீசி கொள்ளுகிறான், ஒரு மதவாத கட்சியில் உயர் பதவியை பெறுவதற்காக. அவன் கடைக்குள்ள அவனே பெட்ரோல் குண்டு வீசுகிறான். முஸ்லிம்கள் மீது திசை திருப்பி ஒரு பயங்கரவாத செயலை செய்வது என்பது வாடிக்கையாக இந்த மண்ணில் காந்தியை கொன்ற கோட்சேவில் இருந்து தொடங்கி இந்த வாரம் பிளைட்டிலே கத்திய தேவதாஸ் வரைக்கும் இது எல்லாமே ஒரே யூனிஃபார்மிலே இருக்கும். செய்வது மகாபாதக செயல், ஆனால் பழியை போடுவது முஸ்லிம்கள் மீது. அந்த அடிப்படையில் வன்மங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் இந்தியாவிலே முஸ்லிமாக வாழுவதற்கு போராடுகிற ஒரு சூழல், இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சமூக அமைதிக்கும் எப்போதும் நல்லதல்ல. அந்த அடிப்படையில் வன்மங்களின் வரிசையில் இப்போது ரொம்ப முக்கியத்துவமாக இந்தியாவிலே கருதப்படுவது வரலாற்று வன்மங்கள். ஆம், இந்திய சரித்திரத்தில் நீக்கமற நிறைந்திருக்கிற முஸ்லிம்களின் பெயர்களை, முஸ்லிம்களின் இடங்களின் பெயர்களை, நினைவு சின்னங்களின் பெயர்களை, ஏன் தெருக்களின் பெயர்களை கூட மாற்றி போட்டு விடுவதன் மூலம் வரலாற்றை மாற்றிவிடலாம் அல்லது இஸ்லாத்தை களங்கப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிற, கையாலே சூரியனை வைத்து மறைத்து விட்டால் இருட்டாகிவிடும் என்று நினைக்கிற முட்டாள்தனம் இந்த மண்ணில் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. இஸ்லாமிய வளர்ச்சியை கட்டுப்படுத்த நீங்கள் கையில் எடுக்கிற இந்த மலிவான கீழ்த்தரமான யுக்தி ஒருபோதும் ஜெயிக்காது. நீங்கள் சீப்பை எடுத்து ஒளித்து வைத்து விடுவதால் திருமணத்தை நிறுத்தி விடுகிற கனவு பாமரத்தனமானது. சிபிஎஸ்இனுடைய 10th +1 +2 வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கிற பாடத்தில் முகலாய பேரரசர்களை பற்றி வன்மம் நிறைந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. வன்மம் நிறைந்த வார்த்தைகள். இஸ்லாமியர்களை பற்றி நல்ல செய்திகள் எத்தனையோ அவைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. ஏன், இந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவில் 47க்கு பிறகு 2025 வரைக்கும் நடைபெற்றிருக்கிற ஒட்டுமொத்த சுதந்திர இந்தியாவின் மோசமான படுகொலை, குஜராத்தினுடைய படுகொலை கலவரங்கள், அது பாடத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாபர் தீவிரவாதி, அக்பர் கொடுங்கோலர், அவுரங்கசீப் மிக மோசமான மத வெறியர் என்றெல்லாம் உள்ள கருத்துக்கள் வரலாற்று வன்மமாய் திணிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பாபர் இவர்களுக்கு எப்போதும் பிடிக்காதவர். சமயங்களில் அக்பரை புகழுவது உண்டு, அக்பரையும் சமயங்களில் திட்டுவது உண்டு. இந்த வரிசையில் இவர்களின் உறக்கத்தை இன்றைக்கு வரையும் கலைத்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப். அவுரங்கசீப்பை பற்றிய அவதூறுகள் இன்றைக்கு பாடத்திட்டத்தில் நிறைய புகுத்தப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வயலன்ஸ். இது வரலாற்று ரீதியான வன்மம், வரலாற்று பயங்கரவாதம். பாட புத்தகங்களில் புகுத்தப்படுகிற கல்வியிலே நுழைந்துவிட்ட ஒரு விதமான காவி பயங்கரவாதம் என்று இதை சொல்லுவதில் மிக இருக்க முடியாது. அவுரங்கசீப், நாங்கள் இப்போதும் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் உரத்து சொல்லுகிறோம், இந்த நாட்டினுடைய அற்புதமாய் இந்த நாட்டை ஆண்ட பெருமக்களில் ஒருவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இறை அருள் அவர் மீது என்றும் நிலவட்டுமாக. அவர் ஒரு அரசர் மட்டுமல்ல, இறை நேசர். லட்சக்கணக்கான சதுர மைல் பரப்பளவு கொண்ட கோடிக்கணக்கான மக்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய தேசத்தை சுமார் 1/2 நூற்றாண்டு காலம் ஆண்ட பெருமைக்குரிய பெருமகன் அவுரங்கசீப். 50 வருடம் 52 வருடம் இந்த மண்ணை நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்த பெருமகன் அவுரங்கசீப். நீங்கள் புகுத்துகிற வரலாறுகள் வரலாறு அல்ல, அந்த வரலாற்றுக்கு எந்த ஆதாரங்களும் கூட இல்லை.
ஆனால் உங்கள் தூக்கத்தை இன்றைக்கு வரையும் அவுரங்கசீப் கெடுத்து கொண்டிருக்கிறார் என்பது அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் நேர்மையின் அடையாளம். நாங்கள் பல தடவை சொல்லி இருக்கிறோம், சங்கிகள் ஒருவனை திட்டினால் அவர் நேர்மையானவர் என்று அர்த்தம். சங்கிகள் நேர்மையானவர் என்று சொன்னால் அவன் மோசமானவன் என்று அர்த்தம். இந்த ஒரு புரியுதல் போதும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு. இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே இருக்கிற சங்கிகள் அவுரங்கசீபினுடைய கபரை தோண்டி எடுக்க வேண்டும், அது தேசத்தின் அவமானம் என்று பேசுகிறார்கள். நீ எவ்வளவு தூரம் இகழ்கிறாயோ அவ்வளவு தூரம் புகழின் உச்சியில வைக்கப்பட வேண்டியவர் அவுரங்கசீப் அவர்கள். 50 வருஷம் ஆண்ட ஒரே தலைவர் மட்டுமல்ல, எளிமையின் அடையாளம். இன்றைக்கு இருக்கிற சில ஆட்சியாளர்களும் அதிபர்களும் அணிகிற கோட்டினுடைய விலை 10 லட்சம் 12 லட்சம். சாரட் வண்டி இல்லை, மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லை, நகைகள் இல்லை, கிரீடம் இல்லை, உயர்ந்த கட்டல்கள் இல்லை, அந்தப்புறம் இல்லை, எதுவும் இல்லாமல் எளிமை வாழ்க்கை. நீங்க நம்புவீர்களோ என்னவோ, அவுரங்கசீப் வரலாறு படியுங்கள். இறக்கும் வரைக்கும் தரையிலே பாய் விரித்து படுத்த முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் வடக்கிலே, ஹுகூமத் கே சாத் ஏக் தர்வேஷ். ஹுகூமத் கே சாத் ஏக் தர்வேஷ் என்றால் அதிகாரத்தை கையிலே வைத்திருந்த ஒரு ஏழை, அதிகாரத்தை கையிலே வைத்திருந்த ஒரு பிச்சைக்காரர். வாழ்க்கையே பிச்சைக்காரரை போல, ஒரு பரம குடிசையில இருக்கிற ஏழையை போல. ஆனால் அரசும் அதிகாரமும் அவருடைய கையில். கடைசி வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் காசு எடுக்காமல் சொந்த தொழில் செய்து இந்த மண்ணிலே சக்கரவர்த்தியாக இருந்தும் கூட சுய தொழில் செய்து சம்பாதித்த பெருமகன் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 2 தொழில்கள் அவருக்கு தெரிந்தது. தொப்பி தைத்து செய்யப்படுகிற, தொப்பி தைத்து அதை விற்பனை செய்து அதிலே வருகிற வருமானம், திருக்குர்ஆன் பிரதியை அச்சு அசலாக எழுதி அதை விற்று அதன் மூலம் கிடைக்கிற வருமானம். வாழ்க்கை முழுக்க அவரின் ஜீவியம் இப்படித்தான் கழிந்திருக்கிறது. ஆனால் இன்றைய வரலாறுகளில் அவுரங்கசீப்பை, அவர் கொடுங்கோலர், அவர் மத வெறியர், அவர் இந்து வெறியர், இந்து மக்களின் மீது வெறுப்பை உமிழ்ந்தவர், காலம் முழுக்க சுய தொழில் செய்து சம்பாதித்த அவுரங்கசீப் பெருமகன் இறக்கிற போது விட்டு சென்றது என்று தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பொறுப்புகளில் உள்ளவர்களின் வீடுகளை தோண்டி எடுத்தால் வந்து கொண்டே இருக்கிறது கத்தை கத்தையாய். 4 ரூபா 2 அணா. இந்த காலத்தில் அணான்னு சொல்லுவாங்கல்ல, 2 அணா. 2 அணான்னா ஒரு 12 பைசா. அது 4 ரூபாயும் 12 பைசாவும் மட்டும் வச்சுட்டு போற ஒருவர் ரொக்க தொகையாக 305 ரூபாய், அது இறக்கும் நாளில் நான் இறந்ததற்கு பிறகு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏழைகளுக்கு சேமித்து வைத்த தொகை, அது 305 ரூபாய். இந்த 4 ரூபா 2 அணா எதுக்கு தெரியுமா? இறக்கிற போது அடக்க செலவுகளுக்காக என்று தனியாக எடுத்து வைத்தது. அதையும் மஹல்தார் அஜியா பேக் என்பவர் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், மஹல்தார் அஜியா பேக் இடத்துல 4 ரூபா 2 அணா இருக்கிறது, அதை வாங்கி என் அடக்க செலவை செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டு போன ஒரு முகலாய சக்கரவர்த்தி. விந்தைக்கு மேல் வந்தை. நீங்கள் இந்த தமிழகத்திலே படிக்கிற, அது கக்கனாக இருந்தாலும் ஜீவாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவுரங்கசீப்பிடம் பாடம் படித்தவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது அவர்களின் வரலாறுகள் படித்தவர்களாக இருக்க வேண்டும். வாழுகிற காலமெல்லாம் இப்படிப்பட்ட எளிமைக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு என்ன மாதிரியான வரலாறு திருப்பப்படுகிறது? கோவில்களை இடித்தவர் உண்மை, ஒரு கோவிலை இடித்தது உண்மை. ஆனால் ஆவணங்களுடன் கூடிய டாக்குமெண்டடாக இருக்கிற அவருடைய லைஃப்ல உள்ள இருக்கிற ஆவணங்களை போய் படித்து பாருங்கள். அதுல ஏன் எதற்கு என்கிற விஷயமெல்லாம் இருக்கும். ஒரு காமுகன் கோவில் கருவறையிலே வைத்து கற்பழிப்பு நடத்தி விட்ட போது அங்கிருக்கிற இந்துக்கள் வந்து ஆட்சியாளரிடத்துல முறையிடுகிறார்கள், தவறை அவன் கருவறையில வைத்து செய்து விட்டான், தீட்டுப்பட்டு விட்டது, இது இங்கே தெய்வத்தை வணங்குவதற்கு தகுதியற்ற இடம் என்று சொன்ன போது இடித்து விட்டு புதிய கோவில் கட்டி கொடுத்த பெருமை அவுரங்கசீப்பை சாரும் என்பதுதான் உண்மை வரலாறு. அலகாபாத்தில் இருக்கிற சோமேஸ்வரன் கோயிலுடைய பத்திரங்களை போய் எடுத்து பாருங்கள். மானியம் கொடுத்தது அவுரங்கசீப் என்று எழுதப்பட்டிருக்கும். காசியிலே ஜங்கம்பதி கோவிலிலே போய் பத்திரத்தை எடுத்து பாருங்கள், மானியம் கொடுத்தது அவுரங்கசீப் என்று இருக்கும்.
கவுஹாத்தியிலே போய் உமானந்த கோயிலிலே போய் எடுத்து பாருங்கள். இந்த அத்தனையும் இன்னைக்கு இது வெறும் வாய் வழியான வரலாறு அல்ல, டாக்குமெண்டடாக இருக்கிறது, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் அனைத்தும் சொல்லுகிறது மானியம் கொடுத்தது அவுரங்கசீப். இறப்பதற்கு 8 வருஷத்திற்கு முன்னால் 1659, அவங்க இறக்கிறது 707, 1659 ஒரு ஃபர்மான் என்றால் அரசர் தருகிற கூடிய உத்தரவு பத்திரம். உத்தரவு பத்திரத்தில் எழுதப்பட்டிருப்பது என்ன தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு எழுதுகிறார், புராதன கோயில்கள் எதையும் இடிக்கவும் கூடாது, அங்கிருக்கிற புரோகிதர்களை வெளியேற்றவும் கூடாது. இந்த நாட்டை ஆண்ட எந்த சமயத்து மன்னனுக்கும் இவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை இருந்திருக்குமா என்று தெரியாது. அலெக்சாண்டர் ஹாமில்டன் என்பவர் அபவுட் அவுரங்கசீப் என்று சொல்லி அவுரங்கசீப்பை குறித்த புரிதல்களில் அவர் எழுதுகிற போது அவர் சொல்லுகிற செய்தி நடுநிலையான பார்வை. அது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தது அவுரங்கசீப்பினுடைய வரலாற்றில். எனவே பள்ளியை இடித்தார், கோவிலை இடித்தார், இந்துக்களுக்கு வெறியராக இருந்தார் என்று கட்டுக்கதைகளான வரலாற்றை நீங்கள் ஓரஞ்சாரத்திலே குறிப்புகளாக எழுதி வைத்தவர்கள் இப்போது சிபிஎஸ்இ பாடத்திலே கொண்டு வந்து வருங்கால தலைமுறைக்கு வன்மம் நிறைந்த ஒரு வரலாற்றை இவர்கள் எழுதி அதை புகுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் விரும்பியவாறு 1707 ஒரு ஜும்மாவுடைய நாளில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் ஃபஜ்ர் எழுந்து தொழுது முடித்துவிட்டு சிறிது நேரத்தில் ஒரு சிறிய மூச்சிறைப்பில் அவர்களின் ரூஹ் அடங்கிய போது அவர் எழுதி வைத்து விட்டு போன வார்த்தை, என் சப ஊர்வலம் கூட என் வாழ்வை போலவே எளிமையாக போக வேண்டும். அரசரின் உடல் என்பதற்காக நாட்டு மக்களையே கூடி பேரணி நடத்தி அந்த இறுதி ஊர்வலத்தை பிரம்மாண்டப்படுத்த வேண்டாம் என்று எழுதி வைத்த சக்கரவர்த்தி வெறும் 300 ரூபாயை ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி எழுதி வச்சு போட்டு தன் பரம்பரைக்கென்றெல்லாம் சேர்த்து வைக்காமல், தலைமுறைகளை தாண்டி சேர்த்து வைக்காமல் போய்விட்ட ஒருவரை எவ்வளவு தூரம் வரலாற்றில் வன்மத்தை கக்குகிறீர்கள்? நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சங்கிகளை எதிர்த்தாலோ அல்லது ஆதிக்க சக்திகளை எதிர்த்தாலோ, வர்ணபேதத்தை எதிர்த்தாலோ, குறிப்பாக சனாதனத்தை எதிர்த்து யாராவது பேசினாலோ இப்போதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரே பட்டம், அவர் இந்து மதத்திற்கு எதிரானவர், இந்து வெறியர், இந்துக்களை பிடிக்காதவர், சகிப்புத்தன்மை இல்லாதவர், அவர் ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் பட்டங்கள். அவுரங்கசீப் ஆட்சியிலே அது நடந்தது. குறிப்பாக வரலாற்றை பார்க்கிற போது சீர்திருத்தத்தைக்காக வேண்டி களமிறங்கிய போது சில இடங்களில் இருந்த பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவுரங்கசீப் சில செயல்களை செய்தார். ஆட்டோமேட்டிக்காக அந்த செய்தி இங்கே வந்துவிடும். சனாதனத்தை எதிர்ப்பவனெல்லாம் இந்து வெறியன் என்பதை போல காட்டப்படுகிற தோற்றம். இந்தியாவினுடைய நடுநிலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அகண்ட பாரதம் என்ற பெயரில் கொண்டு வர துடிப்பது மீண்டும் ஒரு சனாதன அடிமை சாசனம். அவுரங்கசீப்புடைய வரலாறு அதனால் தான் திரித்து எழுதப்படுகிறது. இன்றைக்கு வருத்தமாக இருக்கிறது, பள்ளிக்கூட சிறுவர்களிடத்திலே கூட வன்மத்தை பேசி ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக அவர்களை திருப்புகிற வேலை நடக்கிறது. உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் உரத்து சொல்லுகிறோம், வரலாற்றிலே வன்மத்தை புகுத்தி முஸ்லிம் அரசர்கள் பெயர்களை, முகலாய அரசர்களின் பெயர்களை, இந்த நாட்டை நீண்ட காலமாக சமய சகிப்புத்தன்மைகளோடு சர்வ மதத்தவர்களும் சுதந்திரத்தோடு வாழுவதற்கு காரணமாய் வித்திட்ட பெருமக்களை எல்லாம் வகுப்புவாதிகள் என்று சொல்லுகிற உங்களின் கோஷம் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இஸ்லாம் இஸ்லாம் உயருமே தவிர இஸ்லாத்தை யாரும் மிகைக்க முடியாது. நீ ஒரு மார்க்கத்தை கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாய். ஒட்டுமொத்த முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்த வரலாற்றினுடைய வன்மத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். திருந்தாத இந்த ஜென்மங்கள் வரலாற்றினுடைய வன்மங்களின் மூலம் ஒரு தவறான கருத்தியலை இந்தியாவுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். தொடர்ந்து இந்தியாவினுடைய வெகுஜன மக்கள் வரலாற்றை சரியாக வாசியுங்கள். இவர்கள் எழுதுகிற வரலாறு எப்போதும் இருட்டானது, அதற்கு வெளிச்சம் கிடையாது. நிச்சயமாய் மீண்டும் சொல்லுகிறோம், நீங்கள் வரலாற்றிலே தவறாய் சித்தரிக்கிற அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இறைநேசர், ஒரு சமய சகிப்புத்தன்மை உள்ளவர், தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், எளிமையான அரசியல் அடையாளம். சொல்ல போனால் அறம் காப்பதற்கு, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று என்கிற சொல்லிற்கேற்ப
அறமே கூற்றாய் ஆட்சி நடத்திய பெருமகன் சக்கரவர்த்தி அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், வளரும் தலைமுறை இடத்திலே வன்மத்தை விதைக்காதீர்கள், எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம், எல்லாம் வல்ல இறைவன் வகுப்புவாதிகளிடமிருந்து, அகண்ட பாரத கனவில் அக்கிரம செயல்களை எல்லாம் நிறைவேற்ற துடிக்கிற மத துவேஷிகளிடமிருந்து இறைவன் இந்த நாட்டை பாதுகாப்பானாக. இந்த நாட்டில் வாழுகிற இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், சமணர்கள், வைணவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் இணக்கத்தோடும் நல்லிணக்கத்தோடும் சமய சகிப்பு தன்மையோடும் மனித நேயத்தோடும் வாழுவதற்கு இறைவன் கிருபை செய்வானாக. இதற்கு ஊறு விளைவிப்போர இறைவன் அப்புறப்படுத்துவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.